ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த ஆன்மீகம். அதாவது இன்றைக்கி பங்குனி உத்திரங்க. பொதுவாக பங்குனி உத்திரம் அப்படின்னா என்னென்னா, முருகப்பெருமான் வந்து தாரகாசுரனை வென்ற ஒரு நாளாக, அதாவது அசுரனை ஜெயித்த ஒரு நாளாகவே வந்து கருதப்படுது. அது மட்டுமே இல்லாமல் தன்னுடைய தளபதியான வீரபாகுவை வந்து அனுப்பி, முருகப்பெருமான் படையோடு அனுப்பி அவரை வந்து தாரகாசுரனை வந்து வதம் செஞ்சுட்டு வர சொல்லி அனுப்பும்போது, அந்த கட்டளையை ஏற்று வீரபாகு போய் சண்டையிடும்போது 2 பேருக்கும் மூர்க்கமாக பயங்கர சண்டை நடக்கும்போது, ஒரு கட்டத்தில் வந்து தாரகாசுரன் வீரபாகு வீழ்த்துற மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது, நம்ம நாரதர் இருக்கார் இல்லையா, நாரதர் மூலியமாக இந்த விஷயம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு தெரிய வரவே, முருகர் டைரெக்டாக போர்க்களத்துக்கே வந்திருக்கார். வந்தது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கிண்டல் செஞ்சுருக்கார் தாரகாசுரன். இந்த குழந்தை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோபமடைஞ்ச அந்த முருகப்பெருமான் அவருடைய வலிமையை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தாரகாசுரனை வென்ற ஒரு நாளாகவே கருதப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். அது மட்டுமே இல்லாமல் பங்குனி உத்திரம் அப்படின்றது வந்து உத்திர நட்சத்திரம் எல்லா மாதமும் வருது. ஆனால் இந்த பங்குனி உத்திரம் மட்டும் ஏன் விசேஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையிற ஒரு புண்ணிய நாளே இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11/4/2025 அன்றைக்கி கொண்டாடுற இந்த பங்குனி உத்திரம் கிட்டத்தட்ட 10/4/2025, அதாவது நேற்று மதியானம் 2:07க்கு தொடங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் 4:11 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் வந்து அதே இடத்துல வந்து நிலையாக வலுவாக நிற்கிது அப்படின்றது பஞ்சாங்க ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது அது மட்டுமே இல்லாமல் ஏன் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கியமான விஷயங்களை வந்து இதில் நம்ம சொல்லலாம். என்னென்னா, ஆலய தரிசனம் அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டட்டரியான ஒரு விஷயம், இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அபிஷேகம் அப்படின்றது வந்து 2வது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. அது மட்டுமே இல்லாமல் 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து காவடி தூக்குவாங்க. 4வது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழிபாடு செய்யும்போது விரதம் இருக்கிறது, விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே வந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் இறைவனை நம்ம அடையிறதுக்கும் நமக்கு பக்கபலமாக நம்ம கூடவே இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுற ஒரு கருத்து. அது மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பொதுவாக தானம் செய்கிறதுக்கு 4 நட்சத்திரம் கிடையாது. பட் இன்றைக்கி தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும், மந்திரத்தை ஜெபிக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ விசேஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பல தெய்வங்கள் வந்து அவதரித்த நாளாகவும் இன்றைக்கி சொல்லப்படுது. அதாவது ஐயப்பன், வள்ளி, அர்ஜுனர் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவதரித்த ஒரு நாளாகவும் சொல்லிகிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் திருமண நாள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் செஞ்ச நாளாகவும், ரங்கநாதர் ஆண்டாள் வந்து திருமணம் செஞ்ச நாளாகவும், தேவேந்திரன் இந்திராணி 2 பேர் திருமணம் செஞ்ச நாளாகவும், பிரம்மா சரஸ்வதி திருமணம் செஞ்ச நாளாகவும், தசரத புதல்வர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய புதல்வர்களுடைய திருமண நிகழ்ச்சி, ராமர் சீதை அப்படின்னு சொல்லப்படுறவங்களுடைய திருமண நிகழ்ச்சின்னு பல திருமணங்கள் வந்து இந்த நாட்களில் தான் நடந்திருக்குங்க. அதனால தான் பொதுவாக வந்து பங்குனி உத்திரம் அன்றைக்கி வந்து நல்ல நல்ல விசேஷங்கள், அதாவது வளைகாப்பு விசேஷமாகட்டும், ஒரு கல்யாண விசேஷமாகட்டும், நிச்சயதார்த்த விசேஷமாகட்டும், இறைவனுக்கு தொண்டு செய்கிற விஷயமாகவும் இது எல்லாமே வந்து அதிகமாக செய்யப்படுற ஒரு நாளாகவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்தையே இது எல்லாத்தையும் படைத்த அந்த ஈசனான சிவபெருமான் பார்வதியோடைய திருமணமே இன்றைக்கி தான் நடந்தது அப்படின்னுங்க. அது வந்து புராணங்களில் சொல்லப்படுற ஒரு விஷயமாகவே இருக்குங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நாள் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாளாக இருக்குது அப்படின்றனால இந்த பங்குனி உத்திரத்தை பயங்கர விசேஷமாக ஒவ்வொரு முருகர் கோவில்லையும் கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்றத தவிர இந்த புராணங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயமாக அப்படின்றது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்குங்க. ஸோ இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விசேஷமும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தே இருக்குங்க. அதுதான் நம்ம எல்லாமே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னென்னா இன்றைக்கி வந்து இறைவன் யார், கடவுள் யார், தெய்வம் யார் அப்படின்றது இந்த வேறுபாடுகள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி நடக்கும். அது மட்டுமே இல்லாமல் இந்த மதம் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே அதிகமாக நடக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1200 வருஷம் 1300 வருஷம் பழமையான ஒரு மதமோ, ஒரு 2000 வருடம் பழமையான ஒரு மதமோ, ஒரு 3000 வருடம் பழமையான ஒரு மதமோ, இந்த ஒரு கன்வர்ஷன்ஸ்லேயும் மதத்தை வந்து தூக்கி அதை ஒரு பெரிய விஷயமாக பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 வருஷம்னு கருத்து கணிப்படி இப்போதைக்கு இது வரைக்கும் டேட்டாவில் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா கூட நம்மளுடைய இந்து மதம் தாங்க. இந்து மதத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரமான ஒரு மதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்து மதம் தாங்க. அது மட்டுமே இல்லாமல் சிவபுராணம் அப்படின்ற ஒரு புராணத்தை எல்லாரும் படிச்சிங்கனாலே இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதில் மாணிக்கவாசகர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க. அதாவது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னா, தென்னாட்டில் இவருடைய பேர் வந்து சிவனாகவும், எந்நாட்டவர்
வானவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னும் போது எல்லா நாட்டிலேயும் இவரை வந்து இறைவன் அழைக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்க கருத்து. ஸோ நான் சொல்லியிருக்க கருத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்டான விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது புரியும். ஸோ மதமும் இந்த கோட்பாடெல்லாம் விட்டு இறைவன் அடையிறத மட்டும் பார்ப்போங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.